அன்பர்களே, தமிழக அரசியலில் தற்போது பரபரப்பாக பேசப்படும் விஷயம் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா இல்லை பாஜகவில் தொடருவாரா என்பதுதான். அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக பதவியேற்ற பின்னர் கட்சி தினமும் தமிழக அரசியலில் பேசுபொருளாக இருந்தது. இளைஞர்கள் பாஜகவை ஆர்வமுடன் பார்க்க தொடங்கினார்கள். அவர் தலைமையில் மக்களவைத் தேர்தலில் சீட்டு கிடைக்காவிட்டாலும் வாக்கு சதவிகிதம் உயர்ந்தது. திமுகவுக்கு எதிரான போராட்டங்கள், அறிக்கைகள் என்று அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். அவர் நடத்திய என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது. செல்லும் இடத்திலெல்லாம் மக்கள் குவிய தொடங்கினார்கள். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அண்ணாமலையை மாற்றப்பட்டு நயனார் நாகேந்திரன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். இது இளைஞர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை ஈடுபட்டார். எல்லா தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்தார். குறிப்பாக அதிமுகவினர் இவரது பிரச்சாரத்தை விரும்பி வரவேற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மீண்டும் தலைவராக்கப்படுவார், மத்திய அமைச்சர் ஆவார் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க உள்ளதாக செய்திகள் வெளியானது. அதை மறுக்காமல் அண்ணாமலை மௌனம் காத்தது தொண்டர்களிடையே கடும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் டெல்லி சென்ற அண்ணாமலை கட்சித் தலைவர் நிதின் நவீன் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அவர் கட்சி தலைமையிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாகவும் அமைதி காக்குமாறு மேலிடம் கூறியதாகவும் செய்திகள் வெளியானது. இது குறித்து அதிகாரபூர்வமாக எந்த தகவலும் அண்ணாமலை தரப்பிலிருந்தோ இல்லை கட்சி தரப்பிலிருந்தோ வெளிவரவில்லை. இதனால் அவரவர்கள் விருப்பத்துக்கு செய்திகள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவர் ராஜினாமா கடிதம் கொடுக்கவில்லை என்றும் பிரதமர் மோடியை சந்தித்துவிட்டு அவர் ஊர் திரும்புவார் என்றும் செய்திகள் வெளியானது. அமித்ஷாவை சந்தித்த போது கட்சி தலைமை அண்ணாமலைக்கு ஆதரவாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரிலிருந்து தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமான ஒரு பாத யாத்திரையை நடத்தும் தன் திட்டம் குறித்து அண்ணாமலை அமித்ஷாவிடம் கூறியதாகவும், அந்த பேரணியை பாஜக பேனரில் நடத்த அமித்ஷா வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு தேசிய தலைவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில தலைவர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை கட்சியின் தலைவர் நிதின் நவீனிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்ததான தகவலையும் கட்சியின் தேசிய தலைமை மறுத்துள்ளது. இந்த நிலையில் அடுத்து என்ன என்பது 2 நாட்களுக்குள் தெரியவரும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.